வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஜி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உன்னி நானடி பார்ட் 6. இப்படியாக மூவரும் பேசிக்கொண்டு மீண்டும் காரில் ஏறி அமர்ந்து கொண்டனர். இளஞ்செழியனும் இளைமாறனும் முன்னிருக்கையில் அமர பூரணா பின்னிருக்கையில் அமர்ந்து கொண்டார். இவர்கள் மூவரும் அமர்ந்து கொண்டதும் அவர்களுடைய கார் வீட்டை நோக்கி புறப்பட்டு கொண்டிருந்தது. வீட்டிற்கு செல்லும் வழியில் சிறிது தூரம் சென்று கொண்டிருக்கையில் வழியில் ஏதோ கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். என்ன ஏது என்று சரியாக கண்ணுக்கு புலப்படவில்லை. இவர்களுடைய காரும் செல்வதற்கான வழியும் அங்கே இல்லை. அதனால் சற்று தள்ளி நிறுத்திவிட்டு என்ன ஏது என்று பார்த்து கொண்டிருந்தான் இளஞ்செழியன். என்னாச்சு, ஏன் காரை நிறுத்திட்டீங்க? அங்கே என்ன ஏதோ கூட்டமாக இருக்கே என்று பூர்ணா கேட்க, அதான் என்னன்னு தெரியல, ஒரே கூட்டமாக இருக்குது, ஏதோ விபத்து நடந்திருக்கிறா போல தெரியுது, நீயும் இளமாறனும் எங்கே இருங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு இளஞ்செழியன் மட்டும் காரிலிருந்து இறங்கி சென்று பார்த்தான். அந்த கூட்டத்தை நோக்கி சென்று கூட்டத்தை விலக்கி என்ன நடந்தது என்று உள்நோக்கி சென்றவனுக்கு பேரதிர்ச்சி. ஆம், அங்கே ஒருவன் விபத்தில் சிக்கிக்கொண்டு இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். ஒருவர் கூட அவனை காப்பாற்ற முன் வரவே இல்லை. அனைவரும் நின்று வேடிக்கைதான் பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர ஒருத்தரும் அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எவருக்குமே இல்லை. ஆங்காங்கே சலசலப்பு. கூட்டத்தில் ஒருவன், நமக்கு எதுக்கு வம்பு, 1/2 மணி நேரமா இங்கே இப்படிதான்ப்பா இருக்கான், யாரும் ஆம்புலன்ஸும் வரல என்று சொல்ல இளஞ்செழியனுக்கு கோபம் கொப்பளித்து கொண்டு வந்திருந்தது. என்ன மாதிரியான மனிதர்கள் இவர்கள்? ஒருவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், அவனை காப்பாற்ற வேண்டும் என்கிற சுய அறிவு கூட இல்லாத மனிதர்களா இவர்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஒரு உயிருக்கு இவ்வளவுதானா மதிப்பு? அவனுடைய குடும்பம் இந்நேரம் அவனுக்காக காத்து கொண்டிருக்குமோ என்னமோ. அவனுக்கு திருமணம் ஆகியிருந்தால் பாவம், அவனுடைய மனைவியும் குழந்தைகள் இருந்தால் குழந்தையும் அல்லவா இந்நேரம் காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கு இவன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை யார் அங்கு அறிவார்கள்? இவர்கள் நினைத்திருந்தால் இத்தனை பேரில் யாராவது 108க்கு கால் பண்ணி மருத்துவமனையில் கொண்டு சேர்த்திருக்கிறான். ஆனால் ஒருவர் கூட முன் வரவில்லையே. கொண்டு போய் சேர்த்தால் பின்பு ஸ்டேஷன், போலீஸ், கேஸ் என்று நம்ம இழுக்கப்படுவோமோ என்று ஒரு காரணத்தினால் ஒருவர் கூட உதவ முன் வரவில்லையே. என்ன மாதிரியான மனிதர்களாக இருப்பார்கள் இவர்கள்? டேமிட், ஏன் எல்லாரும் இப்படி வேடிக்கை பார்த்துன்னு இருக்கீங்க? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, தூக்குங்க, மருத்துவமனைக்கு கொண்டு போகணும் என்று சொல்லிவிட்டு இளஞ்செழியனை தூக்கி அவன் தோள் மேலே போட்டுக்கொண்டு வேகமாக அவன் காரை நோக்கி நடந்து வந்தான். கூட்டத்தின் அனைவரும் அவனை பின்தொடர்ந்து சென்றனர். வழிவிடுங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக காரை நோக்கி நடந்தான். இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்த பூர்ணாவுக்கோ ஏதோ ஆபத்து போல் தோன்ற அவளும் வேகமாக காரை விட்டு இறங்கி கார் கதவை திறந்து விட்டாள். இளஞ்செழியனும் பின்னிருக்கையில் அந்த இளைஞனை காரில் படுக்க வைத்துவிட்டு முன்னிருக்கையில் பூர்ணாவை ஏற சொல்லிவிட்டு முன்னாடி ஏறு என்று சொல்லி காரை மருத்துவமனை நோக்கி நிறுத்தினான். ஆத்திரம். ஒரு உயிர் இப்படி துடித்து கொண்டிருக்கும் போது அந்த உயிர் செல்வதை பார்க்க இந்த மனிதர்களுக்கு எப்படி மனம் வருகிறது? உயிர் போனால் திரும்பி வருமா? எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து கொள்ளலாம். பிரச்சனை வருகிறதே என்ற பயத்தினால் ஒரு உயிரை விட இவர்களுக்கு எப்படி மனசு வருகிறது? இப்பொழுது அவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில்தான் இருந்தான். அவனை திரும்பி பார்த்த இளஞ்செழியன், உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் காப்பாற்றிடுவேன் உன்னை. என் கண்ணு முன்னாடி மறுபடியும் இன்னொரு உயிரை நான் இழக்க விரும்ப மாட்டேன். சீக்கிரமாக உன்னை கொண்டு போய் நான் காப்பாற்றிடுவேன் என்று சொல்லிக்கொண்டே அருகில் இருக்கும் மிகப்பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு நேராக அவனை அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டு விட்டான். நூல் இழையில் அவன் உயிர் செல்லவிருக்கும் நேரத்தை தடுத்து அந்த யமனிடம் போராடி அவன் உயிரை காப்பாற்ற அல்லவா இருக்கிறான். அவனிடம் ஒரு ஆழ்ந்த மூச்சு, ஒரு அமைதி. என்ன சொல்வதென்றும் தெரியவில்லை. அதை என்னவென்று விவரிக்கவும் முடியாத ஒரு வலி. அங்கிருக்கும் ஒரு சுவரில் ஒரு கால் சுவரில் சாய்த்து கொண்டு இரு கைகளையும் கட்டிக்கொண்டு தலையை செவுத்தில் சாய்த்து கொண்டு சிந்தனை செய்து கொண்டிருந்தான்.